இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஆபீஸ் முன்னால் வச்சு இந்த மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சங்கரபாண்டியன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பற்றி தரைக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி மிரட்டல் விடுத்துள்ளார். இந்த மிரட்டலான வார்த்தைகளுக்கு அர்த்தம் கிடையாது. அவர் எதுக்காக இப்படி பேசணும்னு அதுக்கு ஒரு காரணம் சொல்லுதாரு. அவருடைய மாநில கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவரை எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பிரச்சார கூட்டத்தில் குறைவாக பேசிவிட்டார் என்று இவர் குறை சொல்கிறார். பல கட்சிகளுக்கு போயிட்டு வந்தவர், 7-8 கட்சிக்கு போயிட்டு வந்தவர், திமுகவுக்கு துணை போறாரு, அவருடைய அடிமையா இருக்காரு. திமுக குறைகளை சுட்டி காட்டுவதில்லை, அவங்களுக்கு இவங்க கையாளா இருக்காங்கன்னு சொல்லி சொன்னார். அரசியல் கட்சியில் அரசியல் கட்சி தலைவர்கள் செய்த குற்றங்களை எடுத்து சொல்வது என்பது மரபு. இதில் என்ன தவறு இருக்கிறது என்று தெரியவில்லை. அதுக்கு அரசியல் ரீதியாக பதில் சொல்லிட்டு போயிருக்கலாம். அதை விடுத்து நீங்கள் திருநெல்வேலிக்கு வந்தால் நாங்கள் அப்படி செய்து விடுவோம், இப்படி செய்து விடுவோம் நான் அப்படின்னு சொல்லி அவருடைய படத்தை தயாரித்து படத்தை காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸ் முன்னால் வச்சு அசிங்கமான முறையில் அவங்க அவமானப்படுத்தியிருக்காங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், 4 ஆண்டு காலம் நல்லாட்சி தந்தவர் தமிழகத்திற்கு அரசியலில் தவறுகளை சுட்டி காட்டுவது எதிர்கட்சி தலைவர் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரோ அல்லது திமுக தலைவரோ திமுகவினுடைய மற்ற கட்சிகள் தலைவருடைய குறைகளை சுட்டி காட்டுவதில் என்ன தவறு இருக்கிறது என்று எனக்கு தெரியல. அநாகரிகமான முறையில் தனக்குத்தானே விளம்பரம் தேட வேண்டும் என்ற எண்ணத்தில் இவங்க விளம்பரம் தேடுவதற்காக இப்படி தவறான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 52 ஆண்டுகள் தொடங்கி 52 ஆண்டுகள் ஆகிறது. 32 ஆண்டுகள் ஆண்ட கட்சி, தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, புரட்சி தலைவர் என்ற மாமனிதரால் உருவாக்கப்பட்ட இயக்கம், புரட்சி தலைவி அம்மாவால் வழி நடத்தப்பட்ட இயக்கம், இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்த இயக்கம், இந்த நாட்டை சுருட்டி வீட்டில் போட்டுக்கொண்ட இயக்கம் அல்ல இது. இந்த இயக்கத்தினுடைய வழித்தோன்றல் தான் அண்ணன் எடப்பாடியார் மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்கு நன்மை செய்து கொண்டு இருக்கிறார். இந்த எடப்பாடியார் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார்கள் செல்லும் இடமெல்லாம் மக்கள் வெள்ளம் ஆர்ப்பரித்து வருகிறது. இதை கண்டு பொறுக்க முடியாமல் திசை திருப்புவதற்காக, வேறு பக்கம் சிரிப்பதற்காக இல்லாத குறைகளை சொல்லி இவர்கள் நாடகம் ஆடுகிறார்கள். செல்வ பிறந்தகை 7 கட்சிக்கு போயிட்டு வந்துருந்தானே, அதில் என்ன இருக்கு? அவர் நம்ம புதிய தமிழகம் கட்சியில் இருந்தார், அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தார், வேற எந்த கட்சி இல்லாமல் போனார், போயிட்டு வந்தார், காங்கிரஸ் கட்சி தான் வந்தார். அவர் மேலே கேஸ் இல்லையா? அவர் மேலே கொலை கேஸ் இருந்துச்சு, கொலை கேஸ் இருந்துச்சு, எத்தனையோ கேஸ் இருந்துச்சு. ரிக்கார்டை புரட்டி பார்க்கட்டும். இன்னைக்கு பேசுகிற மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மேலே கேஸுகள் கிடையாதா? எத்தனை கேஸ் இருந்துச்சு? இவங்க பேச வேண்டிய அர்த்தம் என்ன? எதுக்காக அப்படி பேசணும்? ஒரு தலைவரை எதுக்கு குறைச்சி பேசணும்? இவங்க இப்படி குறைச்சி பேசிக்கிட்டு இருந்தா அதிமுக தொண்டை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். அதுக்கு எதிர்வினைவுகள் ஏற்பட்டால் அதற்கு இவர்கள் தான் காரணமாக இருக்க முடியும். ஏன்னா அரசியல்ல உண்மை நிலையை சொன்னா தவறா? உண்மையை எடுத்து சொன்னா தவறா? இவங்க அத்தியாயத்தில் தவறா? 2.5 லட்சம் மக்களை, தமிழ் மக்களை கொன்று குவித்த ராஜபக்சேயிடம் போய் இதே திருமாவளவன், திமுக, காங்கிரஸ் எல்லாம் விருந்து சாப்பிட்டு பரிசு பொருள் வாங்கிட்டு வந்தவங்க. இவங்களுக்கு பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு? கச்சத்தீவை காவு கொடுத்தவங்க இவங்க. கனிமொழி எல்லாரும் சேர்ந்து 2.5 லட்சம் தமிழர்களை கொத்தா கொலை செஞ்ச தமிழர்களை கொலை செய்த ராஜபக்சேட்ட போய் விருந்து சாப்பிட்டுட்டு பரிசு பொருள் வாங்கிட்டு வந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க இவங்க, திமுக காரங்க. இவனுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? 500 சொச்சம் வாக்குறுதிகளை கொடுத்தாங்களே போன 2021 எந்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காங்க? கூட இருக்க காங்கிரஸ்காரன் கேட்க வேண்டியானே, கம்யூனிஸ்ட்காரங்க கேட்க வேண்டியானே, மதிமுககாரன் கேட்க வேண்டியானே. எவனும் எந்த கேள்வியும் கேட்கல, சால்ரா அடிக்கான். இதைத்தான் சொல்றாரு நம்ம அண்ணன் எடப்பாடியார். இதை பொறுத்துக்கிட முடியல. அவர் கேட்க கேள்விக்கு இவங்க சரியான பதில் சொல்ல முடியல. எங்களை பற்றி கவலைப்படாதீர்கள், உங்களை பற்றி நாட்டு மக்களை பற்றி தான் கவலைப்படுது. உங்களை பத்தி எதுக்கு நாங்க கவலைப்படுறோம்? நாட்டு மக்களுக்கு அதை செய்த இதை செய்தன்னு சொல்லிட்டு திமுக காரன் ஒன்றும் செய்யல, ஸ்டாலின் ஒன்றும் செய்யல. நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே, உங்களை பத்தி நாங்க கவலைப்படுறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? உள்ள ரொம்ப வரட்டும், வாங்க வாரம் நீங்க மறிச்சு பாருங்களேன், பாப்போம். மறிச்சு பாருங்க, வாங்க. இங்க ஒண்ணும் ஏமாளி கிடையாது, இங்க ஒண்ணும் சேலையை கட்டிட்டு எவனும் அலையல. அதிமுக 2 கோடி தொண்டர்கள் உள்ள இயக்கம் இது. இந்த இந்த பேட்டி மூலமா உங்களுக்கு இதுதான் சொல்லிக்கிட்டேன். இந்த வெட்டி பேச்சு, வீண் பேச்சு எல்லாம் என்ன பேசுறத விட்டுருங்க. எதா இருந்தாலும் எச்சரிக்கை தான். அதாவது எதா இருந்தாலும் மேடையில பேசுங்க. இந்த மாதிரி அசிங்கமா செருப்பு மாலை போடுறது, இந்த மாதிரி அசிங்கமான வயல்களை பண்றதெல்லாம் இந்த மாதிரி 1000 மடங்கு எங்களுக்கு செய்ய வரும். எங்களுக்கு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு.
நாங்க கட்டிய நாய்கள் அல்ல, எட்டிய மட்டும் பாய்வதற்கு. அதை நீங்க மனசுல வச்சுக்கிடுங்க. அதனால எடப்பாடியாரை பத்தி ஏதாவது இதே போல தவறாக சித்தரித்து பேசினீர்களானால் உங்களுக்கு தக்க பாடம் புகட்டிக்கப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தோழர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க மட்டும் தெரியப்படுத்துகிற. அவர் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதல்வர் என்பதை நீங்கள் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க சொல்லுகின்ற அத்தனை பேரும் குற்றவாளிகள் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னொன்னு கேட்க, இங்க ஜெயக்குமார் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் இறந்து 515 நாள் ஆச்சு. இது வரைக்கும் குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டதா? காங்கிரஸ் கட்சி தோழர்களே, நண்பர்களே, நீங்க திமுக கேட்க வேண்டியானே. ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்துச்சு. ஆம்ஸ்ட்ராங் கொலையில இப்ப ஏன் சிபிஐ வழக்குக்கு போயிருக்கு? எத்தனை பேரை சுட்டீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க? அப்ப உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கப்படலாம் தானே அர்த்தம். அதை கண்டுபிடிக்க சொல்லி தானே சிபிஐக்கு போயிருக்கு. குற்றவாளி உங்ககிட்ட தான் இருக்காங்கன்னு நாங்க சொல்லுவோம். அது நடக்கும். எல்லாம் அந்த சார், எந்த சார், எல்லா சாரும் 2026 எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனவனே நீங்கள் நீதிமன்றம் நிறுத்தப்படுவீர்கள் மட்டும் சரிப்படுத்திக் கொள்கிறோம்.